வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக் இளங்கமணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட வந்து ஒரு சுசுகி அசஸ் பிஎஸ்6 வண்டி வந்து இன்ஜின் ஒர்க் வண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து சுசுகி அசஸ் பிஎஸ்6 வண்டியை வந்து நம்ம வந்து இன்ஜின் ஒர்க் பார்த்தோம்னா நம்ம என்னென்ன பொருள் மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்டு கஸ்டமர் சொன்னார்னா, வண்டியை வந்து நான் நல்லா ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கும்போது வண்டி வந்து ஆஃப் ஆகிருச்சு. என்னென்னு பார்க்கும்போது பெல்ட் வந்து கட் ஆகிருந்துச்சுனே. நான் வந்து பெல்ட் வந்து புதுசு வந்து வாங்கி போட்டேன். பெல்ட் வாங்கி போட்டோன்னே என்னாச்சுன்னா, ஒரு நாள் 2 நாள் வண்டி ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்து செல்ஃபு போட்டால் செல்ஃபு மட்டும் சுற்றுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்னென்னு போய் இன்னொரு ஷாப்பில் போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும்போது, இந்த கிராங்கில் வர நட்டு வந்து மர போயிருக்குனே, சரியாக டைட் பண்ணாமல் விட்ருப்பாங்க போல். அதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த செல்ஃபு வீல் சுற்றுற இடம் வந்து இந்த நர்லிங் வந்து போயிருக்கு கிராங்கில். அப்படிங்கிறப்ப கிராங்கு இன்ஜினு எல்லாத்தையும் பிரித்து தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லி நம்மகிட்ட கொண்டு வந்தார். நம்ம எல்லாத்தையும் வந்து இப்போ கழட்டி பார்த்தோம்னா, இந்த கிராங்கு புதுசு போட போகிறோம். நம்ம கிராங்கு செட்டாக புதுசு போட போகிறோம். அப்போது அந்த வண்டி வந்து கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்க்கும்போது, கிலோமீட்டர் வந்து 45,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சு. அதனால் வந்து நம்ம இப்போ கிராங்கு மாற்றி அதுபோக வந்து இந்த பிஸ்டனும் மாற்ற போகிறோம். ஏன்னா இந்த கிராங்கு மட்டும் மாற்றிட்டு பிஸ்டனை போட்டோன்னா என்ன ஒன்று அந்த ஆயில் ரிங்ஸ் ஓடுன வசனம் வந்து மாறிடும். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இன்ஜின்லேருந்து புகை தள்ள ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப இது 44,000 ஓடிக்கிறனால இந்த பேரல் கிட்டாவே வந்து நம்ம புதுசு வாங்கி போட போகிறோம். அப்போ வந்து இந்த வால்வு பார்க்கும்போது தெரியும், வால்வுனால் ரொம்ப கஷ்டம் இருக்குது. இந்த வால்வு வந்து நம்ம ஒரிஜினல் வாங்கி லேத்தில் கொடுத்து நல்லா ஒன்று போல் லேப்பிங் பார்த்து மாட்ட போகிறோம். அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து டைமிங் செயின் எப்போயுமே இன்ஜின் வேலை பார்த்தோம்னா டைமிங் செயின் வந்து எந்த வண்டிக்குனாலும் கம்பல்சரி வந்து நம்ம மாற்ற போகிறோம். அப்போ இந்த பெல் எல்லாமே வந்து கஸ்டமர் வந்து புதுசு தான் போட்டேன்னாரு. ஆனால் இந்த லோலர் புஷ் வந்து நமக்கு வந்து ரொம்ப தேஞ்சிருக்கு. இந்த லோலர் புஷ்ஷு வந்து நம்ம வந்து ஒரிஜினல் வாங்கி மாட்டிடுவோம். அப்போ இந்த கிளச்சு கவர் எல்லாமே ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அது நீட்டாக வந்து நம்ம எல்லா இடத்தையும் வந்து வாட்டர் வாஷ் வந்து பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூட்ரு மாடல் வண்டி வந்து இன்ஜின் ஒர்க் வந்துச்சுன்னா நம்ம வந்து மாற்ற வேண்டியது இந்த கிராங்க் வந்து அசம்பிளியாக வந்து வேலை பார்க்காம கிட்ட வந்து புதுசு போட போகிறோம். பேரல் கிட்டு மாற்ற போகிறோம். டைமிங் செயின் அப்போது வந்து வால்வு இந்த வால்வு அடிச்சு எல்லாம் மாற்ற போகிறோம். இது ஆயில் இல்லாமல் ஓடிச்சுன்னா இந்த கேம் சாப்பிட்டு இந்த ரேக்ராமு எல்லாமே வந்து தேஞ்சிரும். இந்த வண்டியில் வந்து தேயனா இல்லை, நல்லா தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இதையே வந்து நம்ம வந்து மாட்டிடலாம். அதான் நம்மள இன்றைக்கி வந்து இந்த பிஎஸ்6 சுசுகி அசஸ் வண்டி வந்து இன்ஜின் ஒர்க் வந்ததுனால நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போட்டு தான் போட்டிருக்கேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.